வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மைவித்ரி ஆட்ஸோட தூதுவளை தொக்கும் வல்லாரை தொக்கும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மைவித்ரி ஆட்ஸோட ஆயுர்வேதிக் கேப்சூல் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. எங்கள் அப்பாவும் சாப்பிட்டுட்ருக்காரு. ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்கிறார். எங்கள் ரிவ்யூ ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தூதுவளை தொக்கு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருக்குங்க. தூதுவளையோட ஃப்ளேவரோட ரொம்பவே நல்லா இருக்கு. மசாலா ஃப்ளேவரும் நல்லாவே வருதுங்க. ஆயில் நிறையா ஊற்றிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. வெந்தயம் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க தாளிக்கிறதுக்கு. இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. தூதுவளையோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே நல்லா உரப்பாக இருக்குங்க. ரொம்பவே நல்லாவே இருக்குது. டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிட்டா இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கணுங்கிற மாதிரி தோணுதுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா ஃப்ளேவரும் ரொம்பவே கரெக்டாக இருக்குங்க. நம்ம வெறும் சாப்பாடு மட்டும் வச்சா போதும்னு நினைக்கிறேன். எதுவுமே நம்ம வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. நம்ம எங்கேயாவது ட்ராவலிங் போகிறது அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த சாப்பாடு மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இந்த தொக்கு எடுத்துட்டோம் அப்படின்னாலே போதும்னு நினைக்கிறேன். ரொம்பவே நல்லா இருக்குங்க. தூதுவளை தொக்கு நான் சாப்பிட்டுட்டேங்க. இப்போ நம்ம வல்லாரை தொக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வல்லாரை வாசனை நல்லாவே வருதுங்க. இப்போ இது எப்படி இருக்குங்கிறது பார்த்துடலாம். அது கூட நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிடுறேங்க. இப்போ தான் நான் தூதுவளை சாப்பிட்டேன், அதனால் அதோட டேஸ்ட் நம்மளுக்கு தெரியாது. இப்போ சாப்பிட்லாம் நம்ம. வல்லாரையோட டேஸ்ட், வல்லாரை லைட்டாக கசப்பு தன்மையாக இருக்கும். அதோட அப்படியே நல்லாவே இருக்குங்க. காரம் நல்லா சேர்த்திருக்காங்க. உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே நல்லாவே தூக்கலாக இருக்குங்க. வல்லாரையோட வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாவே இறங்கியிருக்குங்க. சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ரெண்டு தொக்குமே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ரெண்டு தொக்குமே. இருங்க, இதை நான் சாப்பிட்டுறேன். சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நான் மீதியை சொல்கிறேன். சாப்பிட்றது என்னால் நிறுத்தவே முடிய மாட்டேங்குதுங்க. அவ்வளோ நல்லா இருக்குது தொக்கு. தனியாக தங்கியிருக்க பேச்சுலர்ஸ்க்குலாம் இது ரொம்பவே வரப்பிரசாதமானதுன்னு தாங்க சொல்லணும். வெறும் சாப்பாடு மட்டும் வச்சுட்டா போதுங்க. வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை.
தொக்கு வாங்கி வச்சுட்டா வேணுங்கிற தொக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம். வல்லாரை வந்து மூளை மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதுங்க. தூதுவளையும் மூளைக்கு ரொம்ப நல்லது. வல்லாரை கொடுத்தா குழந்தைங்களுக்கு நல்லாவே மூளை வளருங்க. அண்ட் ஞாபக சக்தியும் நல்லாவே இருக்கும். தூதுவளை குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால சளி பிடிக்காது, ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இதை வந்து ரெண்டுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப கொஞ்சம் நெய் சேர்த்திக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. நான் தொக்கு சாப்பிட்டுட்டேங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. தொக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியலாக எந்த ஒரு கலரும் சேர்த்தலைங்க, எந்த ஒரு ஃப்ளேவரும் சேர்க்கல. கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு புளி தாங்க ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த ஒரு எக்ஸ்ட்ராவாக எதுவுமே சேர்த்தாமல் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த தொக்கை நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் உங்கள் கமெண்ட்டை. நம்ம சேனலை பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா மைவி3 ஆட்ஸோட எல்லா ப்ராடக்ட்ஸும் நான் ரிவ்யூ சொல்லுவேன். அது எல்லாமே உங்களுக்கு தவறாமல் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.